ஹாய் வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னம்மா கன்னிகா, என்ன சமையல் இன்னைக்கு? கன்னிகா 2 நாள் கழிச்சு கேளு. கன்னிகா இன்னைக்கு அரைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இந்த அளவு பருப்பு போடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா 4 விசில் வைங்க. பருப்பு இழஞ்ச பிறகு திறந்து கீரையை தண்ணியில் அலசி எடுத்து வாரி போட்டு திறந்தடியாவே சும்மா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டு வேகட்டோன்னு எடுத்து கடைஞ்சி எண்ணெய், கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டு தாளிங்க. சூப்பராக இருக்கும். கீரையை அதிலே விசில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சாதம், இந்த உருண்டை குழம்பு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். இருந்தால் கடலைப்பருப்பு கேஸ் வரும்னு சொல்லிட்டு நான் கடலைப்பருப்பில் அவ்வளோவா வைக்க மாட்டேன். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுவேன். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சு அதை நைஸாக மிக்சியில் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு நல்லா பொடி பண்ணி போட்டுக்குங்க. நல்லா உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா நசுக்கி போட்டு நல்லா வதக்கி தாளித்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சு மிளகாத்தூள் போட்டு உப்பு திட்டமாக போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு மிளகா வெடிப்பு அடங்கின உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் குழம்பு. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போட்டு சிம்மில் வச்சு மூடுங்க. நல்லா அழகாக உருண்டை உடையாமல் செம சூப்பராக குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக ஒன்றவங்க கூட இறக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக வேணும்னாலும் இறக்கலாம். இன்றைக்கி ரொம்ப குழம்பு ஆகிடும்னு சொல்லிட்டு திக்காக வச்சுட்டேன். உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் சுவையாக இருக்கும். இது சமையல்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு. இதை அனைவரும் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேன்து. அவங்கள குத்தம் சொல்கிறது, அவங்க குறை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம கிராமத்து சமையல், நம்மளுடைய பழங்கால சமையல் முறை தெரியறதில்ல. எதை வேணாலும் அள்ளி போடுறாங்க, எது வேணாலும் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. லிமிட்டாக எதுவாக இருந்தாலும் ஒரு இவ்வளோ தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒன்று போட்டு இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி குழம்பு வைக்கணும்னு கிடையாது. எதை வேணாலும் போடுறது, அது மாதிரிலாம் போடக்கூடாது. இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பொருளுங்களை அனாவசியமாக வீண் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆகையினால நாம் சுவையாகவும் சாப்பிட்ணும், எளிமையாகவும் இருக்கணும், நல்ல சத்தாகவும் இருக்கணும். ஆகாரம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது அருமையாக இருக்கணும். லைக் பண்ணி